இருக்காங்க, நடிகரை நோக்கி போறதுக்கு ஒரு டயலாக் தான். திரையில நல்லா இருக்கிறவங்க யாரும் தரையில நல்லா இருக்க மாட்டாங்க. தரையில நல்லா இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் அன்பு தளபதி மட்டும்தான். ஏன்னா இப்போ நாங்க எல்லாம் தளபதி பின்னாடி நின்று நாங்க இது போன்ற திட்டங்களை நாங்க பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஆட்கள் டிவிகேல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிவிகே பின்னாடி சார்ந்து போறவங்க அறிவு சார்ந்த இளைஞர்கள் போக மாட்டாங்க. ஏன்னா அறிவு சார்ந்த இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் நிற்பாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் இருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்டே ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. எதுவுமே பண்ணலாம் இதெல்லாம் அவர் கத்தி படத்துல சூப்பரா பேசியிருப்பாரு, இலவசமா கொடுக்கறது எல்லாத்தையும். ஆனா இதை அவர் எதிர்த்து பேசும்போது இதெல்லாம் யோசிச்சு பேசுறாரா இல்ல ஸ்கிரிப்ட் அப்படியே படிக்கிறதுக்கு எதுக்கு அரசியல் வந்தாரு அப்படின்னு தெரியல. அதனால அறிவு சார்ந்த இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். திரையில நல்லா இருக்கலாம், லாஸ்ட் படமா போச்சு. தரையில திமுக தான் நல்லா இருக்கும். அன்பப்பா, நான் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து